மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்துக்கு உட்பட்ட புகழ்பெற்ற அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனுறை வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வருகை தந்த தஞ்சாவூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ரமேஷ் நாராயணன் என்பவர் அனைத்து சந்நிதிகளிலும் வீல் சேருடன் சென்று சுவாமி தரிசனம் செய்த நிலையில் மூலவரான வைத்தியநாத சுவாமி சன்னதியில் கருவறையின் முன்பாக வீல் சேருடன் அனுமதிக்கவில்லை என வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்திடம் கேட்டபோது ஆகம விதிகளின்படி கருவறையின் முன்பு உள்ள பகுதியில் பக்தர்கள் தரையில் அமர்ந்து மட்டுமே சுவாமியை தரிசனம் செய்ய முடியும், வீல் சேருடன் அனுமதிக்க இயலாது எனவும் அந்த நபர் வீடியோ வெளியிட்டதற்கு பதிலாக கோவில் அலுவலகத்தில் இதுகுறித்து தெரிவித்திருந்தால் தரிசனம் செய்வதற்கு மாற்று வழியை செய்திருப்போம் எனவும் தெரிவித்தனர். கோவையில் வரும் மே 5ஆம் தேதி 41வது வணிகர் தின விழா சில்லறை வணிகத்தை அழிக்கும் கார்ப்பரேட் ஆன்லைன் வர்த்தகத்தை ஆதிக்க எதிர்ப்பு மாநாடு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்ல நகர் பகுதியில் வணிகர் சங்கங்களின் பேரவை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வர்த்தக சங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மே 5ஆம் தேதி கோவையில் நடைபெறவுள்ள 41வது தமிழ்நாடு வர்த்தக சங்க மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கான வணிகர்கள் தங்கள் குடும்பங்களுடன் பங்கேற்று மாநாடு வெற்றி பெற அனைவரையும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அழகுநகர் பகுதியில் சிலர் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி கஞ்சா விற்பனை செய்து வருவதாக மண்ணச்சநல்லூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதியில் போலீசார் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு வீட்டில் சந்தேகத்துக்குரிய வகையில் தங்கியிருந்த 2 பெண்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அக்கா தங்கையான வசந்தி மற்றும் வனிதா ஆகிய இருவரும் ஆந்திர மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து அதை மண்ணச்சநல்லூர் நம்பர் 1 டோல்கேட் சமயபுரம் ஆகிய பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அக்கா தங்கை இருவரையும் கைது செய்த மண்ணச்சநல்லூர் காவல்துறையினர் அவர்களிடமிருந்த 4 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டத்தில் 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகி வருகிறது. இதனால் நீர்நிலைகளில் தண்ணீர் குறைந்து இருப்பதால் வன விலங்குகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறுகின்றன. இந்நிலையில் தடாகம் வீரபாண்டி புதுரை அடுத்த மூலக்காடு எனும் மலை கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஊரின் எல்லையில் வன விலங்குகள் பறவைகள் நீர் அருந்துவதற்கு தண்ணீர் தொட்டி ஏற்பாடு செய்து தண்ணீர் நிரப்பி வைக்கின்றனர். இந்நிலையில் நேற்று அப்பகுதிக்கு குட்டிகளுடன் வந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தண்ணீர் தொட்டியில் ஒன்று சேர்ந்து தண்ணீர் அருந்தின. இதனை அங்கிருந்த ஒருவர் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த காட்சிகள் வெகுவாக பரவி வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் அமைந்துள்ள வெளிமான் சரணாலயத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை மற்றும் வனத்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவருக்கான காலநிலை மாற்றம் குறித்த இயற்கை விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. மேலும் மாணவியருக்கு ஓவிய மற்றும் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து களர்பதி கிராமத்தில் தமிழ்நாடு 7ஆம் பட்டாலியன் காவலர் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 2020ஆம் ஆண்டு காவல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பயிற்சி காவலர் ஏழுமலை என்பவர் காவலராக பட்டாணியலில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு அகசியா என்ற மனைவியும் 11 வயது பெண் குழந்தையும் ஒன்றும் உள்ளது. இந்நிலையில் ஏழுமலையின் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அவரது சொந்த ஊரான சேலம் சென்று தனது பெற்றோரை சந்தித்துவிட்டு நேற்றிரவு பயிற்சி மையத்துக்கு வந்த அவர் அறையில் தூக்கில் தொங்கியவாறு இருந்ததைக் கண்டு மனைவி கூச்சலிட்டுள்ளார். பின்னர் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த சக காவலர்கள் ஓடி வந்து உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பயிற்சி காவலர் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலைக்க முயன்ற சம்பவம் பயிற்சி காவல் மையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பட்டப்பகலில் மளிகை கடையில் மது பாட்டில் விற்பனை செய்வதும் அதனை ஒருவர் வாங்கிக் கொண்டு செல்லும் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது.
இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஆறுமுக நேரி பஜாரில் உள்ள ஒரு மளிகை கடையில் இது விற்பனை செய்யப்பட்டது என்பதும், ஏற்கனவே அந்த மளிகை கடையில் மது விற்பனை செய்ததற்காக மளிகை கடை உரிமையாளர் பாலாஜி என்பவரை ஆறுமுக நேரி போலீசார் கைது செய்ததும் தெரியவந்தது. மேலும் அவர் மீது சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக பல வழக்குகள் ஆறுமுக நேரி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் மளிகை கடையில் வைத்து மது விற்பனை செய்த கடை உரிமையாளர் பாலாஜியை கைது செய்தனர். சென்னை ராயபுரம் அறிஞர் அண்ணா பூங்காவில் காலை மற்றும் மாலை இருவேளையும் பெண்கள் மற்றும் குழந்தைகள், பெரியோர்கள் நடைபயிற்சி செய்வது வழக்கம். இந்த பூங்காவில் கடந்த 2 மாதங்களாகவே பாம்புகள் வருவதால் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை பூங்காவின் காவலர் குணா என்பவர் தண்ணீர் மோட்டாரை போடுவதற்காக சென்றபோது அந்த இடத்தில் சாரை பாம்பு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த ராயபுரம் தீயணைப்புத் துறையினர் அங்கிருந்த சாரை பாம்பை லாபகரமாக பிடித்து சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் வாகனங்களில் கொண்டுவரக்கூடாது என அறிவிப்பு உள்ளது. இருப்பினும் அதையும் மீறி சில சுற்றுலா பயணிகள் சமையல் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட வட்ட வழங்கல் துறை மற்றும் போக்குவரத்து துறை மூலம் குன்னூர் உதகை தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் சுற்றுலா பயணத்தின் போது கொண்டு வந்த வாகனங்களுக்கு தண்டம் விதித்து சிலிண்டரை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ் அம்பி கிராமத்தில் 30 ஆண்டுக்கு மேல் இயங்கி வரும் காஞ்சி ஸ்ரீகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 27வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்வி நிறுவனர் போஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சென்னை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் இளங்கோவன் வெள்ளைசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 550க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே அமைந்துள்ள SRM அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் 31ஆம் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் வாசுதேவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜோஹோ நிறுவனத்தின் உலகளாவிய தலைவர் தினேஷ் கண்ணா ராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஆண்டு விழாவில் கல்லூரியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும், தனித்தனி பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும், விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவ மாணவிகளுக்கும் கேடயங்களும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. முன்னதாக SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காட்சி தகவல் துறையில் 3ஆம் ஆண்டு படிக்கும் கோமுதி என்ற மாணவி எழுதிய தமிழ் உலகம் என்ற நூல் வெளியிடப்பட்டது. தூத்துக்குடி மாநகர மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மீண்டும் உப்பு உற்பத்தி செய்யும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு 1 டன் 4000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு தாமதமாக உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே உப்பு உற்பத்தி செய்யும் காலம் என்பதால் இந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் குறைவான அளவு உப்பு உற்பத்தியே இருக்கும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகை பகுதியில் கழிவறையை விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது கழிவறையில் இருந்த குப்பை தட்டி ஒன்றில் பார்சல் ஒன்று கிடந்ததை பார்த்து ஒப்பந்த ஊழியர்கள் உடனடியாக விமான நிலைய மேலாளருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து மேலாளர் சென்னை விமான நிலைய மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் அளித்தார். பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பார்சலை பிரித்து பார்த்தனர். அதனுள் 4 தங்க கட்டிகள் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக அந்த பார்சலை பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் தங்க கட்டிகளை ஆய்வு செய்தபோது அந்த 4 தங்க கட்டி மொத்த எடை 1 கிலோ 200 கிராம் இருந்ததும் அதன் மதிப்பு 90 லட்சம் ரூபாய் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தங்க கட்டைகளை பறிமுதல் செய்த சுங்க அதிகாரிகள் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியை பொறுத்தவரை உப்பு தொழில் தான் மெயின். உப்பு தொழிலை நம்பி ஒரு 50,000 பேர் வேலை பார்க்காங்க. அந்த 50,000 வேலை இருக்கு. இந்த வட்டம் அழிவுனால ஏகப்பட்ட பேர் வேலை இல்லை, வேலை குறைய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வெயில் ஓவரா அடிக்கிறதுனால வேலை ஆரம்பிச்சிருக்கு. வேலை ஆரம்பிச்சு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்க்க மழை வந்து கொடமழை வந்து தாக்கியதால ஒரு 10-20 நாள் வேலை இல்லாமல் போயிட்டு
அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் ஒவ்வொரு வெயில் அடித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ உப்பு வார ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் ரேட்டு பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் இருந்தாலும் உப்பு வாரும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் இருக்கிறதே 4 மாதம் தான். இந்த 4 மாதத்தில் கொஞ்சம் உப்பு தான் வாரும். போன வாட்டி மாதிரி உப்பு வாரிக்கிறாரு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் இடங்களில் ஒன்றாக பிரையண்ட் பூங்கா இருந்து வருகிறது. இங்கு 61வது மலர் கண்காட்சிக்காக பல்வேறு மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கேலண்டுலா எனும் மஞ்சள் நிற மலர்கள் பூத்து குலுங்கி வருகிறது. இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் இதனை கண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே குரு வாண்டான் தெரு ஆதிதிராவிடர்கள் காலனியில் சுமார் 35க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் குடிக்கும் குடிதண்ணீரில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற அதிகாரிகள் ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்களுடன் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்து கிருமினேசன் பொருட்களை தெளித்து கிராம பகுதி தூய்மை செய்தனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சியின் உத்தரவின் பேரில் இன்று அப்பகுதியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாட்டு சாணம் கலந்த குடிநீரை குடித்த அனைத்து மக்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் அப்பகுதி பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வழங்கினர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டால் அதில் இருந்து தங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினர் சார்பில் நடத்தப்பட்டது. இதில் மருத்துவமனை கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பின்னர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தும் பேரிடர் மேலாண்மை துறையினர் கட்டிடத்தில் சிக்கியவர்களை மீட்டும் தத்ரூபகமாக செய்து காட்டினர். மேலும் தீ அணைக்கும் இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் சார்பில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் லாடநேந்தல் வீரமாகாளியம்மன் கோவில் உள்ளிட்ட 7 கோவில்களில் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கேரளாவில் இருந்து கதகளி கலைஞர்கள் சிவன், பார்வதி வேடமிட்டு வலம் வந்தனர். இந்நிலையில் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக லாடநேந்தலில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் பக்தர்களை வரவேற்று பள்ளிவாசல் அருகே பிளக்ஸ் பேனர் வைத்திருந்தனர். கிராம பகுதியில் இன்றும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்வதை எடுத்துக் கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிளக்ஸ் பேனர் வைத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி பங்களா அருகில் விருதாச்சலம் சாலையில் ஜாகிர் உசைன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த புவனகிரி பாமக கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுருளிராஜன் என்பவர் கடைக்காரரிடம் 10 சிக்கன் நூடுல்ஸ், 5 சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கியுள்ளார். அதற்கான பணத்தை கேட்டபோது சுருளிராஜன் தன்னிடமே பணம் கேட்கிறாய் என அதட்டி பேசி கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் புவனகிரி போலீசார் பாமக நிர்வாகி சுருளிராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.